வணக்கம். இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது அப்படியே அரபிக்கடலை நோக்கி பயணம் செய்ய இருக்கு. தற்போது இலங்கையின் தரப்பகுதியில் இந்த காற்று சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கிறது. வருகின்ற மணி நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இது கடலில் இறங்கி அப்படியே அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து போக போகுது. இதன் விளைவாக என்ன ஆக போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் நமக்கு கடலோர மாவட்டங்களில் ஒரு சாதாரண மிதமான சற்று ஒரு சில இடங்களில் கனமழை வரைக்குமே அதிக கனமழை வரைக்குமே பதிவாயிருக்கு. நாகையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர் வரைக்குமே மழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி ராமேஸ்வரம் பகுதியிலும் கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் வரைக்குமே அதிகபட்ச மழை பொழிவானது பதிவாயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த காற்று சுழற்சியானது தரையிலிருந்து கடலில் இறங்கி அப்படியே ட்ராவல் பண்ணி போக இருக்கிறதுனால இந்த மழை மேகங்களானது இப்போ ஏற்கனவே மழை மேகங்கள் இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென் மாநிலங்களிலே பெரும்பாலான ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா இந்த மழை மேகங்கள் கவர் பண்ணியிருக்கு. எங்கேயுமே பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் கிடையாது. அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேக கூட்டங்களாக இருக்குது. மேக கூட்டங்கள் இருக்கிறதே தவிர மழையை காணும். மழை வருமா வராதா, வரும்ன்றீங்க, வரமாட்டேங்குது. என்ன தான் உங்கள் கணக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. எல்லாருமே எதிர்பார்த்தோம் 17ஆம் தேதி நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நல்ல மழை பொழிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன ஆனது அப்படின்னா, கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டுமே நல்லது ஒரு மழைப்பொழிவு கிடைச்சிட்ருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா குறைவான ஒரு ஆவரேஜான ஒரு மழைப்பொழிவாக தான் எல்லா இடத்துலையும் பதிவாயிருக்கு. தென் மாவட்டங்களில் உச்சபட்ச மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான மிதமான சாரல் மழையாக தான் தற்போது வரை தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ கூட நான் வீடியோ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் திருச்சி ஆரம்பித்து மதுரை, கீழே பார்த்திங்கன்னா நாகை, மேலே போனோம் அப்படின்னா செங்கல்பட்டு வரைக்குமே நல்லதொரு மழைப்பொழிவு, சீரான ஒரு சாரல் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தற்போதும் தொடர்ந்துட்டுருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே மேகக்கூட்டங்கள் இருந்தாலுமே மழைப்பொழிவுன்றது நீராவி காற்று எங்கெங்கெல்லாம் நல்ல வலுவாக கிடைக்குதோ கடலோரத்தில் தாங்க பார்த்திங்கன்னா ஒரு மழையானது தற்போது வரை இருந்துகிட்ருக்கு. இந்த காற்று சுழற்சியானது கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி போக போக இந்த மேகக்கூட்டங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து அரபிக்கடல் பக்கமாக போகும். அப்படி போகும்போது கடலில் இருக்கக்கூடிய அந்த நீராவியானது அப்படியே தலைப்பகுதிக்கு ஓரளவுக்கு சீரானது மழை பொழிவு கொடுக்கும். இப்படி இருக்கும்போது எப்போது நல்ல மழை கிடைக்கும், அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்போ இருக்குது அப்படின்னா, பெருசாக கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழை, அதீத கனமழைலாம் கிடையாது. ஒரு லேசான மிதமான சாரல் மழை, ஒரு சில இடங்களில் கனமழை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இடைவிடாது பெய்யக்கூடிய அளவில் ஓரளவுக்கு மிதமான மழை, அதுவும் கனமான மழை கிடையாது, மிதமான 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்யக்கூடிய மழையானது நமக்கு இருக்குது. இந்த 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. இப்போத்துலேருந்து நாளைக்கு 18ஆம் தேதி நாளைக்கு நைட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகோடி, சென்னை, காஞ்சிபுரம் இந்த பகுதிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்கோடி பகுதிகள், ராமேஸ்வரம், புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலுமே ஓரளவுக்கு சீரானதொரு மழைப்பொழிவானது நாளைக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஏற்கனவே கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைச்சிட்ருக்கு, தென் மாவட்டங்களில் கிடைச்சிட்டு தான் இருக்குது. பட் ஓவராலாக எல்லா பகுதியிலும் ஒரு மழைப்பொழிவு, ஒரு சீரான ஒரு மழைப்பொழிவு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு இருக்குது. நாளைக்கு காலை தொடங்கி நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே ஒரு மழைப்பொழிவு எப்படியா இருந்தாலும் உங்கள் பகுதியில் ஒரு மழை வந்துடும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்திருக்கு. இது தவிர்த்து நமக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தான் பெரிய அளவிலான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த நிகழ்வால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு உண்மை. நம்ம வரும் ஒரே அடிச்சிடும் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட இவ்வளோ தான் மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த காற்று சுழற்சி இவ்வளோ தான் பவர் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மழைப்பொழிவு கொடுக்க போகுது. அடுத்து வர இருக்கக்கூடிய ஒரு காற்று தாழ்வு மண்டலம் 21லிருந்து 25 இந்த பீரியட்லையும், அதே மாதிரி 27 28 இந்த பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா இருவேறு காற்று சுழற்சிகள் வரப்போகுது. 2ல் 1 புயலாக போகுது. அது ஃபஸ்ட்டில் வரதா இல்லை செகண்டில் வரதா அப்படின்றது தான் ட்விஸ்ட்டாக இருக்குது. பட் பின்னாடி வரக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அதிதீவிர கனமழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த புயல் தான். ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு நல்லதொரு மழைப்பொழிவு
பெறப்போகுது அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஒருவேளை அதில் மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து மழை பொய்த்தது, வடகிழக்கு பருவமழையே பொய்த்ததுன்னு தான். ஸோ அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நவம்பர் முழுசாகவே வந்து போயிடுச்சு. இந்த சிஸ்டம் வந்து ஏமாத்துச்சு அப்படின்னா நவம்பர் உரண்டே வந்து காலி போய்ட்டு சுத்தமாக வந்து மழையெல்லாம் போயிடும். ஆனால் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசி வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு நவம்பரில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த மழையை வந்து நிவர்த்தி பண்ணிடும். சராசரி மழையை விட அதிகமான மழைப்பொழிவு வந்து கொண்டு வந்துடும் இந்த ஒரு சிஸ்டமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது நமக்கு மேலோங்கி வந்து அதாவது மேல் வந்து வடக்கு நோக்கி வந்து மழைப்பொழிவு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த நிகழ்வால் நமக்கு இவ்வளோ தான் வந்து மழை ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து கிடையாது. பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். மழைப்பொழிவு வந்து எங்கெங்கே எப்போ வரும், நாளைக்கு காலையில் வந்து ஒரு அறிக்கையை வந்து பதிவிடுறேன். எங்கெங்கே எவ்வளோ நேரத்துக்கு வரும், எந்தெந்த மாவட்டங்களில் ஒரு மழைப்பொழிவு, சீரான மழைப்பொழிவு, கனமான மழைப்பொழிவுலாம் கிடைப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றது ஒரு வீடியோ வந்து பதிவிடுறேன். இணைந்தே இருங்கள். நன்றிகள்.